பாரம்பரிய அரிசியில பாத்தீங்கன்னா எத்தனையோ வகைகள் இருக்கு, எண்ணிலடங்காத வகைகள். இப்ப நிகழ்காலத்துல புழக்கத்துல பாத்தீங்கன்னா 174 ரகங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கு. அதோடைய பயன்பாடு இருக்கு பாத்தீங்களா, நுகர்வோர் பயன்பாடு மிகப்பெரிய கேள்விகள் அடங்கியிருக்கு. உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்துல தோன்றவே தோன்றாத கேள்விகள் எல்லாம் இப்ப நான் உங்களுக்கு கேட்க போறேன். சார், இது பச்சரிசியா புழுங்கல் அரிசியா? எந்தெந்த பாரம்பரிய அரிசியை பச்சரிசியா சாப்பிடணும், எந்தெந்த பாரம்பரிய அரிசியை புழுங்கல் அரிசியா சாப்பிடணும்? முதல்ல இது எந்த மாதிரி அரிசியா கிடைக்குது உங்களுடைய இயற்கை அங்காடிகள்ல? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிளகு சம்பான்னு ஒரு பாரம்பரிய அரிசி இருக்குங்க. அந்த மிளகு சம்பா சார், இந்த மிளகு சம்பான்ற அரிசியை நான் புழுங்கல் அரிசியா சாப்பிடணுமா பச்சரிசியா சாப்பிடணுமா அப்படின்னு அடுத்த கட்ட புரிதலுக்கு நீங்க போறீங்களா? உங்களை நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. ரத்தசாலின்ற ஒரு பாரம்பரிய அரிசி இருக்கு, அதீத மருத்துவ குணம் நிறைந்தது. ரத்தசாலின்ற பாரம்பரிய அரிசி, அது உங்களுக்கு புழுங்கல் அரிசியா பச்சரிசியா? ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியுமே நீங்க அடுத்த கட்டத்துக்கோட புரிதலுக்கு நீங்க நகரணும்னா அதோடைய வகைப்பாடுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். அறிவியல் பூர்வமான வகைப்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். பாரம்பரிய அரிசிகளை அறிவியல் பூர்வமாக எவ்வாறு வகைப்படுத்துகிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? ரைஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிருங்க. ஒரு நாலேஜை, ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறையை நம்ம வளர்த்துக்கணும்.